நமஸ்காரம். தாயார் பெருமாள் தாமரை திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்யோ நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் சிறிய ஞானஸ்தம். பொருளில்லாத என்னை பொருளாக்கி பெரியோர்கள் பலரிடம் கற்ற ஸ்ரீ வைஷ்ணவம் என்றால் என்ன என்ற தலைப்பில் அவர்களிடம் கற்றதை ஓரளவுக்கு உங்களுக்கு எடுத்துரைக்க அமைந்துள்ளேன். சில உதாரணங்களுடன் விளக்க உள்ளேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்பது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் கொள்கை. நம்ம எது எடுத்தாலும் எதை பண்ணாலும் ஒரு வைஷ்ணவன் எல்லாத்தையும் கண்ணனுக்கே சமர்ப்பிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா பெரியவள்ளாம். ரெண்டாவது, ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது என்னன்னாக்க பிராப்யம், அடையத்தக்க பலன். பிராப்தா அடைபவன் பிராப்தா. யாரை நம்ம அடையணும்? கண்ணன் அடையணும், அவன்தான் பிராப்தா. பலம், நம்மளுக்கு என்ன நிரந்தர பலம் எதுன்னு கேட்டால் பரமபதம். அங்கே வந்தால் தான் நம்ம திரும்பி வரப்போகிறதில்ல. நிஜகுல ஆவர்த்ததே. அவன் திரும்பி வருவதில்லைன்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பரமபதம் போனோம்னா நம்ம திரும்பி வரப்போகிறதில்லை. அந்த மாதிரி அந்த பரமபதத்தை அடையிறதுக்கு அதுக்கு என்ன உபாயம், என்ன பிராப்தி, அர்த்த பஞ்சகம் என்று தொடர்ந்து 65 விஷயங்களை க்ஷூத்ரத்ரயம், அக்ஷரத்ரயம், தோஷத்ரயம், பிரமாணத்ரயம் என்று பெரியோர்கள் விரிவாக விவரித்து உள்ளார்கள். எனவே ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறப்பது மட்டுமே இல்லை. ஒருத்தன் வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறந்துட்டா மட்டும் அவன் வைஷ்ணவன் இல்லை. சண்டாளர்கள் ஆகிலும் பகவானை மட்டுமே, நாராயணன் மட்டுமே என்று நாராயணனுக்கே நான் அடிமை அப்படின்னு யார் சரணாகதி செய்து கொள்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு மேலானவர்கள்னு நம்மாழ்வாரே விரித்து வருகிறார். எல்லா ஆழ்வார்களும் இதை விவரித்து சொல்லியிருக்கா. இப்போது ஒரு சின்ன 2 உதாரணங்களை பார்க்கலாம். ஸ்ரீ முதலியாண்டான் என்பவர் ஸ்ரீ ராமானுஜரின் பிரதான சீடர். ஒரு நாள் அவரை நாடி ஒருவர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதை கேட்கறதுக்கோசரம் வந்திருக்கார். அப்பொழுது முதலியாண்டான் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய ஆரம்பித்து இருந்தார். பெரியவாள்லாம் பெருமாளுக்குன்னு பண்ண ஆரம்பித்தா நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ அவர் ஆரம்பிச்சுடுறார். அதனால் அவரை பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யும் வரை காத்திருக்க சொல்லிவிட்டு பெருமாள் கைங்கரியங்களை முடித்து விட்டு வந்தார். எல்லாத்தையும் பெருமாளுக்கு வேணுங்கிற அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சாரமாக எல்லாரும் பண்ணுவா. ஆராதனைங்கிறது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி பெருமாள் கைங்கரியத்தை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவாள். அந்த மாதிரி அவர் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவரை நாடி வந்தவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் எவை அப்படின்னு சொல்லி முதலியாண்டாங்கிட்ட கேட்குறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது முதலியாண்டான் அவர்கிட்ட உப்பு போல, கோழி போல, கொக்கு போல, உம்மை போல அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்குறார். அவருக்கு புரியல. அதுக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். உப்பு போல, நம்ம தலைகையில் உப்பு சேர்க்குறோம். அந்த உப்பு இல்லாத பண்ண குப்பையிலேங்கிற அளவுக்கு அந்த உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. உப்பே இப்போ சன்னதி தவிர வேறு எங்கேயுமே நம்மளால் உப்பு இல்லாத சாப்பிட முடியாது. அந்த உப்பு என்ன பண்ணுறோம்? குழம்புலையோ சாப்பிட்றதுலையோ ஒரு சாதம் கலக்கிறதுலையோ எல்லாத்துலேயுமே உப்பை போடுறோம். அந்த உப்பு என்ன பண்ணுறது? கரைஞ்சி போய்டுறது. ஆனால் கரைஞ்சி போயிட்டு அதனுடைய டேஸ்ட்டை கொடுக்கறது. அந்த மாதிரி தான் நம்மளும் வைஷ்ணவத்தில் கரைஞ்சி போயிடணும்.
அதில் இருக்கிற அந்த அர்த்த விசேஷங்களை நன்னா எடுத்துக்கணும். அந்த சாஸ்திர விசேஷங்களை கற்றுக்கலைனாக்க அந்த பண்டம் வீண், இந்த நம்ம பிறந்தது வீண். அந்த உப்பு ஜாஸ்தியாக போனாலும் ஒரேடியாக சாஸ்திரத்துலேயே மூழ்கி இருந்தாலும் பெருமாள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு சித்திக்காது, அதுவும் வீண். ஒன்றுமே கற்றுக்கலைனாலும் வீண். பதமாக எப்படி அந்த தலையில் அந்த உப்பை பதமாக சேர்த்து அந்த பதார்த்தத்தை எப்படி நம்ம ஒஸ்தியாக கொண்டு வரமோ அந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்துங்கள்லாம் பெரியவா கிட்ட போய் பதமாக கேட்டுண்டு அர்த்தத்தோடு கேட்டுண்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கோழி போல். ஒரு கோழி என்ன பண்ணும், போய் தோட்டத்தில் போய் காலால் தீச்சதுனாக்க பெரிய பூரான்லாம் வந்தாலும் விட்டுடும், வேறு குப்பை அதெல்லாம் வந்தாலும் விட்டுடும். தனக்கு தேவையான அந்த புழு பூச்சி அதை மட்டும் எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த சாஸ்திரத்தில் நம்மளுக்கு விதிச்சிருக்கிற அந்த கடமைகளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் சாஸ்திரத்தில் நிறையா இருக்குது. இப்போது புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு புத்திர காமேஷ்டி ஆகும்னு பண்ணலாம். ஜோதிஷ்டாயோமம் அப்படின்னு இருக்குது, அதை பண்ணோம்னா ஸ்வர்க்கத்துக்கு போகலாம். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் நிறைய வழிகள் இருக்குது, என்னென்னத்துக்கோ வழிகள் இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம பகவானை சரணடைஞ்சு அவங்கிட்ட போகிறதுக்கு, பரமபதம் போகிறதுக்கு அந்த வேதம் என்ன வழிகாட்டுறதோ அந்த மாதிரி நம்ம வாழணுங்கிறத கோழி போலன்னு எடுத்து கொடுத்தார். அடுத்தது கொக்கு போல. ஒரு கொக்கு போனாக்க அது என்ன பண்ணும், தண்ணியில் நின்றுருக்கும், மீன் வரதை பார்க்கும். தனக்கு ஏற்ற மீன் கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா தான் எடுத்து சாப்பிடும். தன்னுடைய குட்டிக்கு எடுத்துன்னு போகணுன்னா ஒரு சின்ன மீன் வர வரைக்கும் அந்த வெயிட் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய ஞானத்தை எப்படி எந்த விதத்தில் விவரிச்சிருக்கலாமோ, எந்த விதத்தில் யார்கிட்ட போனாக்க நம்மளால் நன்னா கற்றுக்க முடியுமோ, எப்படி யாருக்கு எது தேவையோ அந்தந்த தேவைப்படி குட்டி கொக்குக்கு வேணும்னா சின்ன மீன், தனக்கு வேணும்னா பெரிய மீன், அது பிரித்து பண்ணி எடுக்கிறாப்புல எத்தனையோ மீன்கள் போகும். ஆனால் அந்த குட்டி மீன் வர வரைக்கும் அது காத்துன்னு இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஆச்சாரியனை, நம்மளுக்கு வேணுங்கிற பெரியவாளை நாடி தேடி போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டு பரமபதத்துக்கு போகிறதுக்கு வழியே பார்க்கணும். அடுத்தது உண்மை போலன்னு சொல்கிறார். ஏன் இவரை உண்மை போலன்னு சொன்னார்? இவர் திருவாதிரத்துக்கு நான் ஆரம்பிச்சிட்டார் முதலியாண்டார். அப்போது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்றது இவர் வந்தவருக்கு தெரியும். சரி, இன்னைக்கு 2 மணி நேரம் இங்கே சும்மா உட்காந்துருக்க வேண்டாம், நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை. அந்த வைஷ்ணவனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணார். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பொறுமை இருக்கணும். பெரியவா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரணும். இவாக்கிட்ட போய் கற்றுண்டா அது மூலியமாக நம்ம நன்னா முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரணும். அந்தக்கு காத்திருக்கணும், அந்த காலம் கனியிற வரைக்கும் காத்திருக்கணும். காலம் கனியிற வரைக்கும் காத்திருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த காலம் கனியிற வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இவர் எழுந்து போயிடலை, முயற்சி பண்ணி வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி இத்தனையும் கேட்டு தெரிஞ்சின்றார். இது ஒரு உதாரணம். மேலும் இன்னொரு உதாரணம், நம்பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தோழப்பர் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு சீடர்னா தெரிஞ்சவர், சீடர்னா நேரடியாக சீடர் இல்லாத தெரிஞ்சவர். இப்போ ஒரு வைஷ்ணவர்கள் பிறப்பாலோ நிறத்தாலோ வடிவத்தாலோ நிர்ணயிக்கப்படுவது இல்லை இப்படிங்கிறத இதில் என்ன சொல்கிறோன்னா, பகவத் பக்தி, ஆத்மார்த்தமான பக்தி ஒன்றாலேயே நிர்ணயிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி எப்படி சொல்கிறேன்னா, நம்பிள்ளை கோஷ்டியோ பெருமாள் கோஷ்டியோங்கிறது ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு கூடுற கூட்டம் அளவுக்கு நம்பிள்ளையினுடைய உபன்யாசங்களுக்கு காலட்சேபங்களுக்கு கூட்டம் கூடும்.
அது தினம் நடந்துட்டு இருந்தது. இந்த தோழப்பருங்கிறவுக்கு திடீர்னு நம்பிள்ளை மேலே ஒரு பொறாமை வந்துடுத்து. பொறாமை வரக்கூடாது, பொறாமை வந்துடுத்து. ஒரு வைஷ்ணவனுக்கு கோபம் பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் அவருக்கு வந்துடுத்து. அப்போ அவர் அதை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க, நம்பிள்ளை முடிச்சுட்டு வந்த உடனே நம்பிள்ளையை பற்றி 1000 குறைகளை அவர் மூஞ்சிக்கு நிறைய பேசிட்டு அவர் ஆற்றுக்கு போயிட்டார். ஆற்றுக்கு போனால் அவரை நிஜத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர், நல்ல மனசுடையவர். என்னமோ திடீர்னு அவருக்கு அந்த மாதிரி பொறாம குணம் வந்ததுனால அவர் அந்த மாதிரி பேசிட்டார். ஆற்றுக்கு போயிட்டு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். நான் பண்ணியிருக்கவே கூடாது, நம்பிள்ளை போய் நான் அந்த மாதிரி பேசிட்டேன், அவர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் பேசினேன்னு தெரியலையே, அவரை போய் குறை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவள் ஒய்ஃப் சொல்கிறா, இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துக்கோங்க, விடிகாலம்புற 4 மணிக்கு 2 பேருமா போய் நம்ம நம்பிள்ளைக்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம சமைக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது படுத்துட்டுறா. ஆனால் இவருக்கு தூக்கமே வரல, அப்படியே புரண்டு படுத்துட்டுருக்கார். எப்படாப்பா விடிகாலம்புற ஆக போகிறதுன்னு பார்த்துட்டுருக்கார். விடிகாலம்புற எழுந்து கிடுகிடுன்னு 2 பேரும் கதவை திறந்தால் அங்கே வெளியில் திண்ணை, அந்த காலத்தில் எல்லா ராத்துலேயும் வெளியில் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் ஒரு உருவம் உட்காந்துருக்கிறதா பார்த்த உடனே இவா விளக்கை ஏற்றி கொண்டு பார்த்தாக்கா அங்கே நம்பிள்ளை உட்காந்துருக்கார். நம்பிள்ளை உட்காந்துருக்கான்னு போனால், சுவாமி உங்காத்துக்கு தான் நாங்கள் வரோம், நான் என்னை சமைக்க பார்த்திக்கிறதுக்கோசரம் உங்களை சேவிக்கிறதுக்கோசரம் வந்துட்டுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் இவர் காலில் விழுறார். நான் எதுவோ அபச்சாரப்பட்டிருக்கேன், எதுவோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் நீங்கள் என்னை அவ்வளோ பேசியிருக்கங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமைக்க பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறார். ஒரு வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னாக்க, யார் நம்ம தப்பே பண்ணலைனாலும் எல்லே இளங்களையே பாசுரத்தை, ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்தை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாள். என்னென்னா, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. யார் தப்பு பண்ணாத, ஒரு தப்பு கூட நம்ம பண்ணாத அந்த சமயத்தில் கூட எதிராளி நீ தப்பு பண்ணேன்னு சொன்னாக்க அதை ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன்னு எவன் ஒத்துக்கிறானோ அவன்தான் ஸ்ரீ வைஷ்ணவன். நீ எப்படி என்ன சொல்ல போச்சு, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. தெரியாமல் பண்ணிட்டேன். நம்பிள்ளை எப்பேற்பட்ட மகான், அவர் தோழப்பர் காலில் விழுந்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார், மன்னிக்க சொல்லி கேட்குறாரு அப்படின்னாக்க அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். நம்பிள்ளை ஒரு தப்பும் பண்ணலை, பண்ண தப்பு தோழப்பர். இருந்தாலும் அந்த தோழப்பர்கிட்ட சமைக்க பிரார்த்திக்கிறேன்னு நம்பிள்ளை விழுந்தாரே, அதுதான் வல்லீர் நீங்களே நானே தான் ஆயிடுங்க. நான் தப்பே பண்ணலைன்னா கூட நான் தப்பு பண்ணிட்டேன்னு யாராவது சொன்னால் அவகிட்ட ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடியது தான் ஸ்ரீ வைஷ்ணவம். எவர் கண்ணனே கருந்தெய்வம் என்றும் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்றும் ஆத்மார்த்தமாக நம்புகிறார்களோ அவன் மொத்தம்தான் ஏகம். நாராயணாய அப்படின்னாக்க நாராயணனுக்கே நான் அடிமைப்பட்டவன், நாராயணனால் நான் ஆட்படுத்தப்பட்டவன், அவன் மட்டும்தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு யார் இருக்காளோ, நம்ம வாயில் சொன்னால் போகாது, சும்மா நம்ம ஸ்லோகம் சொன்னால் போகாது, சும்மா பாசுரங்கள் சொன்னால் போகாது, நம்ம ஆத்மார்த்தமாக உள்ளத்தோட உள்மனத்தோட நம்ம பகவானை யார் நினைக்கிறாளோ அவள் தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவள்லாம் எப்படி இருப்பா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எப்படி இருப்பான்னா, அவள் இந்த உலகத்து பிற விஷயங்களில் அவளுக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்டே இருக்காது. 4 பேர் உட்காந்து பேசுகிறாளா அந்த இடத்துல இருக்க மாட்டா. டிவி பார்க்குறோமா, அது பண்ணுறோமா, இது பண்ணுறோமா, அந்த மாதிரி எண்ணங்களில் அவளுக்கு போகாது. எங்கேயாவது சத்சங்கம் நடக்கிறதா, யாராவது பெருமாள் நாமங்களை சொல்கிறாளா, எங்கேயாவது காலக்ஷேபம் நடக்கிறதா, எங்கேயாவது உபன்யாசங்கள் நடக்கிறதா, எங்கேயாவது பெரியவர்கள் 4 பேர் சொல்கிறாளா, அந்த மாதிரி இடத்த நோக்கி நம்ம மனசு ஓடணும். ஓட 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 அந்த கண்ணன் நம்ம மனசில் உக்காந்துருவோம். அந்த கண்ணன் நம்ம மனசில் உக்காந்தா நம்மளுக்குன்னு ஒரு கிரெடிட் கிடைக்கும்.
அப்படிப்பட்டவா தான் ஸ்ரீ வைஷ்ணவா. அதனால் கூடுமான வரைக்கும் எல்லாரும் கண்ணனே கருந்தெய்வம், நாராயணனே பறை தருவான், அவனே நமக்கு எல்லாம் அப்படின்னு வாழறதுக்கு கற்றுப்போமாக. நம்ம பிறப்பால் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, எந்த குளத்தில் எங்கே எப்படி நம்ம கீழே பிறந்திருந்தாலும் சரி, இந்த மனசில் நம்மளுக்கு கண்ணனை பற்றி ஆத்மார்த்தமான ஒரு எண்ணம் மட்டும் நம்மளுக்கு வந்துடுத்துனாக்க அதோட நம்மளுக்கு அவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவங்கிறத இங்கே எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்துரைக்கிறேன். கூடுமான வரைக்கும் கண்ணனையே நம்பி அவன் திருவடிகளையே அடையிறதுக்கு நாமும் முயற்சிப்போமாக. இதில் குற்றம் குறைகள் இருக்கில் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.